கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்தது. புதிய உச்சத்தை தொட்டு ஒரு சவரன் 91,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அனைத்து டேங்கர் லாரிகளுக்கும் வேலைவாய்ப்பு வழங்க கோரி எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கினர். தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மும்பை வந்துள்ள இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மரை பிரதமர் மோடி சந்தித்தார். மும்பை ராஜ்பவனில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்தியா பிரிட்டன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பொருளாதாரம் மற்றும் வர்த்தக குழுவை மறுசீரமைப்பதற்கான விதிமுறைகளில் இந்தியாவும் இங்கிலாந்தும் கையெழுத்திட்டன. இந்தியா சார்பில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கையெழுத்திட்ட நிலையில் இரு நாடுகள் இடையே வர்த்தகம் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை கொடிசியா வளாகத்தில் உலக புத்தொழில் மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4.5 ஆண்டுகளில் எண்ணற்ற தொழிற்திட்டங்களை நம்ம தமிழ்நாடு ஈர்த்திருக்கு. அதிக முதலீடுகளை இருக்கக்கூடிய உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில்களையும் ஈர்த்திருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய உத்தரவை எதிர்த்த தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. சிபிஐ விசாரணைக்கான உத்தரவை ரத்து செய்யுமாறு மனுவில் கோரப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ததை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். யாரை பாதுகாக்க முதல்வர் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறை அனுமதி கொடுத்த பிறகு பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக தவேக தலைவர் விஜய் கரூர் செல்வார். நீலாங்கரை வீட்டில் ஆலோசனை நடத்திய பின் அக்கட்சியின் பொருளாளர் வெங்கட்ராமன் தெரிவித்தார். தவேக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனை 2 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க அனுமதித்து கரூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. 5 நாள்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டிருந்த நிலையில் 2 நாட்களுக்கு அனுமதி அளித்தது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தவேக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை மிரட்டல் உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து எடுத்துக்கொண்ட 20 குழந்தைகள் உயிரிழந்த வழக்கில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து நிறுவன உரிமையாளர் சென்னையில் கைது செய்யப்பட்டார். மத்திய பிரதேசத்தில் இருந்து வந்த போலீசார் சென்னை அசோக் நகரில் இருந்த இருமல் சிரப் நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை கைது செய்து அழைத்துச் சென்றனர். மத்திய பிரதேசத்தில் பல குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமாக கூறப்படும் கோல்ட்ரிப் இருமல் மருந்து குறித்து அக்டோபர் 3ஆம் தேதியே மின்னஞ்சல் மூலமாக அலர்ட் செய்ததாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனங்களில் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது.
இருமல் மருந்து இறப்பு விவகாரம் தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக் கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. தற்போது இருப்பில் உள்ள அனைத்து இருமல் மருந்துகளையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புராதன சின்னங்கள், கோவில்கள், கட்டிடங்களை பாதுகாக்க புராதன சின்ன ஆணையத்தை 4 வாரங்களில் அமைக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேருக்கு அக்டோபர் 23ஆம் தேதி வரை சிறை காவல் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. காரைக்கால் மீனவர்கள் 17 பேரை வரும் 15ஆம் தேதி வரை காவலில் வைக்கவும் உத்தரவிட்டதால் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 47 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ராமநாதபுரம் தேர்தலில் நவாஸ் கனி எம்பி வெற்றி பெற்றதை எதிர்த்த வழக்கில் முன்னாள் முதல்வர் OPS சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். வேட்பு மனுக்களில் உண்மை தகவல்களை நவாஸ் கனி மறைத்துள்ளதால் அவரது வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். போரூர் அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தஷ்வந்த் புழல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளை RJD தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவித்தார். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் இதற்காக ஆட்சி அமைத்த 20 நாட்களுக்குள் சட்டம் இயற்றப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். பீகாரில் நிதிஷ்குமார் ஆட்சிக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை காங்கிரஸ் தலைவர்கள் வெளியிட்டனர். பீகார் மாநிலம் மிகவும் பின்தங்கியுள்ளதாகவும் துரதிருஷ்டவசமான நிலைக்கு பாஜக கூட்டணி தள்ளி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் மூலம் குடிமக்கள் பதிவேட்டை திணிக்க முயற்சிப்பதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். நெருப்புடன் விளையாட வேண்டாம் என பாஜகவை எச்சரிப்பதாக தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யும் பெண் ஊழியர்களுக்கு மாதம் 1 நாள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்கப்படும். கர்நாடக மாநில அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. காசாவில் ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் அரசு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. முன்னதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னெடுப்பில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே முதற்கட்ட அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எகிப்து செல்கிறார். ஹமாஸ் வசமுள்ள பணைய கைதிகள் திங்கட்கிழமை விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அமைதிக்கான நொபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அமைதிக்கான நொபல் பரிசை பெற ட்ரம்ப் தகுதியானவர் என்றும் அவர் கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நொபல் பரிசு ஹங்கேரிய எழுத்தாளர் லாஸ்லோ கிராஸ்னாஹோர்காய்க்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு மத்தியில் கலையின் சக்தியை உறுதிப்படுத்தும் லாஸ்லோவின் கவர்ச்சியான தொலைநோக்கு பார்வை கொண்ட படைப்புக்காக வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. மதுரை வந்த முன்னாள் கேப்டன் தோனிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 12.5 ஏக்கரில் 350 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட கிரிக்கெட் மைதானத்தை தோனி திறந்து வைத்தார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி டெல்லியில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது.
முதல் போட்டியைப் போல் இதிலும் இந்தியா சுலபமாக வென்று தொடரை முழுமையாக கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிடம் இந்தியா தோல்வியடைந்தது. விசாகப்பட்டினத்தில் பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் நியூசிலாந்து மற்றும் வங்கதேசம் அணிகள் மோதுகின்றன. அசாம் மாநிலம் குவஹாத்தியில் பிற்பகல் 3 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. கொச்சியில் நடைபெறும் நட்பு ரீதியான போட்டியில் பங்கேற்க கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி நவம்பர் 14ஆம் தேதி கேரளா வருகிறது. நவம்பர் 17ஆம் தேதி நடைபெறும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை வரும் 15ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.